வணக்கம். 18/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று உலாவரும் கிரகங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், ராகு. இந்த கிரக நகர்வு இன்றைய வானிலையில் நடக்குது. மேஷராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான நாள். தனக்காரகன் தனஸ்தானத்திலிருந்து வழிநடத்துகிறார். அந்த தனக்காரகனாக இருக்க குரு தன்னுடைய 10ஆம் இடத்தையும், மேஷராசிக்கு 10ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மையை தரும். இதற்கு முன் இந்த கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனா எதிரியினால் அனுகூலம் கிடைக்கும். எதிரி தனக்கு தேவையான வந்து கொடுத்துட்டு போவார். ஏற்கனவே கடன், அந்த கடனை பைசல் பண்ணுவார். இன்னைக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உடல் சோர்வற்ற நிலையில் இன்னைக்கு சுறுசுறுப்பாக செயல்படும். பிரிஸ்க். 10ஆம் இடம் கர்மம் அல்லது வேலை துரிதமாக நடக்கும். தொட்டது எடுபடும். ரிஷபம். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஜென்மத்திலே குரும்பாங்க. அதுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார். தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம். ஒரு புறம் வரவும் ஒரு புறம் செலவும். வரவு செலவு ஈக்குவல்ட்டுக்கு நல்லா இருக்கும். தன்னுடைய விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். குறிப்பாக செவ்வாய் பூமிக்காரகன். அவர் 7ஆம் அதிபதியும் வரார். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இன்னைக்கு இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை ஜென்மத்தில் இருந்து ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிவட்டாரம் சிறப்பாக இருக்கும். இது ரிஷபராசி நண்பர்கள் வட்டாரம் எதிர்பார்த்தபடி உதவி செய்வார்கள். மனைவி அதே மாதிரி 5ல் கேது இருக்கிறதுனால பசங்கள், குழந்தைகள் அதுதான் வேணும். இன்றைக்கி ஏதாவது அடம் பிடிச்சி நெருக்கடியில் தள்ளுவாங்க. மிதுனம். ராசிக்கு 11ஆம் அதிபதியாருடைய செவ்வாய் ராசிக்குள்ள. தனஸ்தான அதிபதியாருடைய சந்திரன் 5ல் பூரிய புண்ணியஸ்தானம் வலுப்பெறும் இருந்து 5ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 10ல் உட்காந்துருக்கார். 5ஆம் இடம் பூரிய புண்ணியஸ்தானம். பூரிய புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டன் இப்போ சம்பாதிச்ச சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் விலகி அது உனக்கு சாதகமாக அமையும் இன்னைக்கு இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்காரகன் பூமிக்காரகன் ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுனால அனுகூலமான நாள் தான். கடகம். ராசியாதிபதி சந்திரன் 4ல், ராசிக்கு 8ல் சனி ஆட்சி. உடல் சோர்வு இருக்கும். தாய் வீட்டு உறவு, மாமன் வீட்டு உறவு இன்னைக்கு அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக 4ல் சந்திரன் வாகன இடமாற்றம். 4ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கார். வெளி ஊர்
பயணம் 6 தாண்டி போகக்கூடிய, அதனால் அனுகூலம் உண்டு. சிம்மம், ராசியாதிபதியாருடைய சூரியன் 8ல், குரு வீட்டில், 7ல் சனி ஆட்சி மந்தன் முடவன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நண்பர்களான அனுகூலம் உண்டு. 7ஆம் இடம் ஆட்சி மந்தனாக இருக்கான். பாதகம் தான் சரியாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா ராசியாதிபதி வலுவாக இருக்கார், உச்சம் பெற்ற கூட உட்காந்துருக்கார். அதுலேயும் குறிப்பாக வக்கரம் பெற்ற சுக்கிரன், வக்கரம் பெற்ற புதன், வக்கர கிரகத்தை கூட நகர்வு, ராகு கூட நகர்வது ஒரு அதீத யோகம். கன்னி, ராசிக்குள்ள கேது, 7ல் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. தனஸ்தானாதிபதியாருடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கு. உச்சமாக உட்காந்து பிரம்மாண்டமான ராகு கூட வக்கரகையில் நடக்கும்போது அபரிதமாக அள்ளி கொடுத்துருவாங்க. கன்னிராசினர்களுக்கு இன்றைக்கி அதீத யோகம். ஒரு மடங்கு முதலீடுன்னு சொன்னால் 2 மடங்காக கிடைக்கும். ஒன்பதாம் அதிபதியும் உச்சமாக உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது பாக்கியஸ்தான வலுப்பெரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 1க்கு 2 லாபம் அடைக்கும் பிஸ்னஸ். துலாம், 10ஆம் அதிபதி சந்திர ராசிலேயே, ராசியாதிபதி உச்சம். அதில் குறிப்பாக 6ல், 6ஆம் இடங்கிறது எதிரி, கடன், வம்பு, இது மாதிரி சிறு சிறு தொந்தரவுகள் இருக்குமானால். 8ஆம் அதிபதியும் ராசியும் தொந்தரவு இருக்கும். அதே சமயத்தில் உச்சம், அந்த வீட்டுக்குரிய குரு 8ல் பரிவர்த்தனை யோகம். ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியும், உனக்கு சாதகமாக தான் அமையும் இன்றைக்கி இந்த துளாராசி நம்பது. விருட்சபம், ராசியை குரு பார்க்குது, 3ஆம் இடத்தை குரு பார்க்குது, 7ல் இருந்து தன்னுடைய 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. விருட்சிக ராசிகளுக்கு இன்றைக்கி மிக 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 எத்தனை மிக வேணாம் போட்டுக்கலாம், அற்புதமான நாள். குறிப்பாக நண்பர்கள் வட்டாரத்தினால அனுகூலம் உண்டு. மனைவி 7 குரு இருக்கிறது பரிவர்த்தனையானதால் 7 நன்மையை செய்வார். நண்பர்கள் வட்டாரம், அதே மாதிரி சகோதர வட்டாரம், ஆண் சகோதரனும் சகோதரியார் சகோதரனும் உங்களுக்கு ஈடு செய்வாங்க. பொருளாதார உதவி உண்டு. குரு பார்க்குறார் இல்லையா. 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபாதிபதி சுக்கிரன் 5ல் உட்காந்து வக்கரகதியில் நடக்கிறார். அப்போ பொருளாதார மேம்பாடு இன்றைக்கி விருட்சிக ராசிகளுக்கு அற்புதமான நாள். தனசு, ராசியாதிபதி குரு 8ல், 8ஆம் அதிபதி 4ல், 8க்குரிய நகல வாகனம், பூமி சேர்க்கை, அதனால் வர அனுகூலமான நாள் இன்றைக்கி தனுசு ராசினியர்களுக்கு. 2ஆம் அதிபதி சனி 3ல் ஆட்சி பெறுறார். குறிப்பாக விவசாய சம்பந்தப்பட்ட விவசாயம் சார்ந்த துறையில் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்றைக்கி இந்த தனுசு ராசினியர்களுக்கு. 11ஆம் அதிபதி 4ல் உட்காந்து பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை, விவசாயம். 2ஆம் அதிபதிய சனி இரும்பு, விவசாயம், இதுக்கெல்லாம் அதிபதி உங்களுக்கு ஆட்சியாக இருக்காருங்க. அது அந்த துறை சார்ந்தது உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமையும், சிறப்பாக இருக்கும். மகரம், ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி, முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்கரகதியில் போகிறார். ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருக்கும். இன்னைக்கு என்ன செய்வது, குழப்ப நிலை.
குரு சுக்கிர பரிவர்த்தனை சாதகமாக அமைஞ்சிடும். பிற்காலத்தில் இந்த குழப்பம் நல்ல தெளிவு கொடுத்துரும். நல்ல தெளிவு கொடுத்துரும். கும்பம் ராசியாதிபதியிலே ஆட்சி 7ஆம் அதிபதி அவருடைய தனஸ்தானத்தில் வந்து உட்காந்து சுக்கிரன் கூட சம்மந்தப்பட்டிருக்கார். 9க்கும் 4க்குடைய சுக்கிரன் உச்சம் பெற்று உச்ச வக்கரத்தில் குடும்பத்தில் போகிறாரு. வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். நீ கும்பராசி நண்பர்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் ஈடு செய்யும். பெருசாக மிச்சமில்லாத ஒரு பிம்பம் ஏற்படும் இன்னைக்கு. அதே மாதிரி 4ல் குரு இருக்கார். வாகனத்திலான அனுகூலம் உண்டு. வாகனம், உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம். சுக்கிரன் இருக்கிறதால் 2 வாகனமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். உயிருள்ள வாகனம்னு சொல்லும்போது ஆடு மாடு இதை மாதிரி. உயிரற்ற வாகனங்கும் பொழுது குரு அங்கே இருக்கிறதுனால மோட்டர் சைக்கிள், டாடா ஏசி, ஜேசிபி இது மாதிரியான வாகனங்கள், லாரி அவங்க தகுதிக்கேற்ப. மீனம் சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு மீனராசி நண்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி 8ல் சுக்கிர வீடு. இடம் கொடுத்த சுக்கிரன் ராசிக்குள்ளே உட்காந்துருக்கார். அந்த ராசியாதிபதி புதன், ராசியாதிபதி குரு சுக்கிர வீட்டில் பரிவர்த்தனை யோகம். மிக அற்புதமான நாள் இன்னைக்கு. தொட்டது எடுவது, அதாவது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்குள்ளே நண்பர்கள், குறிப்பாக தாய் வீட்டு உறவு, 10ஆம் இடம் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 3ல் பரிவர்த்தனை. இந்த 3 வகையான நட்பு வட்டாரத்திலும் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு, உதவிகள், பண உதவி, மன உதவி, மனித உதவி, தொட்டது ஈடுபடும். உட்கார்ந்த இடத்துல இன்றைக்கி எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரி வரும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு. நாளை பார்ப்போமா?